ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியமான உர மருந்து எப்படி செய்யலாம் தான் வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு உரசு கல் எடுத்துகிட்டு மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சித்திரத்தையை உரசிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சங்கில் இந்த மாதிரி ஆறின வெந்நீர் ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லா மருந்துமே லைட்டாக ஃபஸ்ட்டு நினச்சிட்டு உரசிக்கலாம். அடுத்து அதிமதுரத்தை உரசிக்கலாம். இந்த எல்லா மருந்தையுமே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைட்டாக அடுப்புலையோ இல்லைன்னா ஒரு மெழுகு வத்திலையோ சுட்டுக்கிறது நல்லது. எல்லா டைமுமே அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் டைம் அப்படி செஞ்சால் போதும். அடுத்து ஜாதிக்காய் உரசிக்கலாம். லைட்டாக அது ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் ஆறின வெந்நீர் சேர்த்துக்கலாம். அடுத்து மாசாக்காய் உரசிக்கலாம். அடுத்து வசம்பு உரசிக்கலாம். இதை லேசாக உரசினா போதும். அடுத்து சுக்கு உரசிக்கலாம். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா உரசியிருக்கேன், ஏன்னா லாஸ்ட்டில் ஃபில்டர் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா உரசிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பால் காயம் உரசிக்கலாம். அடுத்து நறுக்கு மூலம் உரசிக்கலாம். அடுத்து சார்ன வேறு உரசிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுக்காய் உரசிக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூண்டு உரசிக்கலாம். அடுத்து அக்கரை உரசிக்கலாம். ஃபைனலாக இந்துப்பூ உரசிக்கலாம். இந்த உர மருந்து குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு வாட்டி கண்டிப்பாக கொடுத்துடணும், ரொம்பவே நல்லது. ஃபைனலாக அதை நம்ம இப்படி ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.